வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி மாடி தோட்டத்தில் நம்ம பார்க்க போகிறது அடினியம் செடி. அந்த அடினியம் செடியை நான் எப்படி வளர்க்குறேன், அதுக்கு எப்படி நான் தண்ணி ஊற்றுறேன்ற முறை தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அடினியம் செடிக்கு நம்ம தண்ணியை டைரெக்டாக மண்ணில் தண்ணியை விட்டோம்னா அழுகி போயிடுது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நம்ம இப்போ என்ன மெத்தடை யூஸ் பண்ணுறேன்னா, பாருங்களேன், மண் நல்லா ட்ரை ஆகிடுச்சா, நல்லா காஞ்சி போயிருக்கு. அப்புறம் இந்த தண்டு பகுதி இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், இருங்க அமுக்கி பாருங்களேன். அமுக்கணும்னா லேசாக அமுங்க ஆரம்பிச்சிடும். ரப்பர் பந்துக்கு நம்ம பந்தை அமுக்கணும்னா எப்படி அமுங்குமோ அப்படி அமுங்கும். அப்போ அந்த டயத்தில் நம்ம என்ன செய்யணும்னா, இப்படி ஒரு சின்ன பாக்ஸு, நம்ம மிச்சர் கடையில் ஸ்வீட் கடையில் கொடுப்பாங்களா, அந்த பாக்ஸுக்குள்ளே வச்சிருவாரு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்லாவே அமுங்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த மினி டப்பாவில் வச்சுட்டு தண்ணியை டைரெக்டாக நம்ம மண்ணில் விடாமல் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கீழே இருக்க ஓட்ட வழியாக தண்ணி மேலே வந்துடும். அடிவேரில் இருந்து மேலே வரையில் அது ஓரளவுக்கு நல்லாயிரும் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு நேரம் பார்த்தோம்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்படி ரப்பர் பண்ணுன்ட்டு அமுங்காது ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கல் கண்டாயிரும். பாருங்களேன், இந்த செடியுமே அப்படி தான் இருக்குது. எல்லா செடிக்குமே தண்ணி ஊற்ற வேண்டியது இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது இன்றைக்கி நம்ம நட்டது போகன்லா, சின்ன தொட்டியில் நட்டு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தண்ணி ஊற்றி விட்டுருவோம். ஒன்று மஞ்சள் கலரு, ஒன்று ஒயிட் கலரு, 2 கலர் வாங்கியிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வெயில் காலம்னா செடி சரியாக வராதுன்றனால இவ்வளோ நாள் ஊண்டலை. இப்போ புதுசாக செடி வாங்கி ஊண்டியிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு பார்ப்போம் இந்த செடியை. இது பாலைவன ரோஜான்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அடினியம் கொஞ்சம் வளர்க்குறது கஷ்டம்தான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.